இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாபிக்யூ ஸ்டைல்ல கிறிஸ்பி கார்ன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 1/2 கப் அளவு தண்ணியை நல்லா இதமா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுக்கிட்டு அப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க கார்னை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா இதை வேக விட்டுடுங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த கார்ன் எல்லாம் இதுமா மேல மிதந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம், இத வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க. வடிகட்டி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்பதான் எக்ஸஸ் தண்ணி எல்லாமே இதுல இறங்கிடும். இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இத வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே அளவு ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து, இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவ நல்லா ஸ்பூன்ல. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் வந்து இந்த கார்ன நல்லா கலந்துட்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மறுபடியும் சேர்த்து ஒரு தடவ கோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நல்லா ஈவனா கோட் ஆயிருக்கும். இங்க பாருங்க. இப்போ வந்து சைட் பை சைட் எண்ணெயும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம கலந்து வச்சிருக்க இந்த கார்ன சேர்த்துக்கலாம். கார்ன வந்து ஒரே இடத்துல கும்பலா சேருங்க. அப்பதான் இது வந்து வெடிக்காம இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு இது மாரி கலறி விடுங்க. கலறி விட்டுட்டு இந்த பபிள்ஸ் நல்லா அடங்குனதுக்கப்புறம், இத வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கார்னையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா கார்னையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இத வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்போ இதுக்கு வந்து சீசனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மறுபடியும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட இல்லாம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம் நல்லா புளிப்புக்கு இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இது மாரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னாக்கா, இதில கொஞ்சம் வெங்காயமும், கொத்தமல்லியும் சேர்த்து இத சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் சூப்பரான கிரிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.